உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். 2 தரப்பிலும் புகார்கள் கொடுக்கப்பட்டால் எத்தனை அதிகாரிகள் அதனை விசாரணை செய்ய வேண்டும்? இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றம் மதன்குமார் வர்சஸ் தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ கவுண்டர் கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவர்களும் ஒரு புகார் கொடுப்பாங்க, அதற்கு பதிலடியாக எதிர் தரப்பினரும் வந்து ஒரு புகாரை வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து கவுண்டர் கம்ப்ளைண்ட். அப்படி இந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது எத்தனை அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ஒரே அதிகாரி தான் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து விசாரிக்கணும். இப்போ அந்த ஒரு அதிகாரி மட்டுமே தான் 2 கம்ப்ளைண்ட்டும் வந்து வாங்கி அதில் எது உண்மைத்தன்மை வாய்ந்ததோ அதன் மீது எஃப்ஐஆரும் சார்ஜ் ஷீட்டும் போட்டு கோர்ட்டில் வந்து வழக்கு நடத்தணும். மற்றொன்றை வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்று சொல்லி அதை வந்து கேன்சல் பண்ணணும். இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 புகார்கள் பெறப்பட்டு 2 எஃப்ஐஆர் போடப்பட்டு 2 அதிகாரிகள், அதாவது 2 ஐஓக்கள் வந்து விசாரணை செஞ்சுருக்கிறாங்க. இது சட்டத்துக்கு விரோதமானவை என்று சொல்லி இந்த வழக்கினுடைய மனுதாரர் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப அவர் மீது போடப்பட்ட அந்த எஃப்ஐஆரை வந்து ரத்து செய்து உத்தரவு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.